சிறப்புரையாற்ற உயர்திரு மு. வீரபாண்டியன், மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் அவர்களை. தோழர் பூஜா பாரதி அவர்களே, தோழர் ஜீவ கரிகாலன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவர்களே, என்னுடைய நெருங்கிய நண்பர் தோழர் கவிதா பாரதி அவர்களே, இந்து தமிழ் திசை நாளிதழின் முதன்மை நிலை ஆசிரியர் தோழர் முருகேசன் அவர்களே, சகோதரர் நண்பர் நடராஜ் பாரதிதாஸ் அவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நூல் கவிதை வடிவில் இருப்பதை தோழர் என்னிடத்தில் 2-3 முறை நேரில் பேசி கொடுத்தார். நான் அப்பொழுதே படித்தேன். இப்பொழுதும் நான் தோழரிடத்தில் சொன்னேன், தோழருக்கு கவிதை வசப்படுகிறது. கவிதை சாதாரணமானதில்லை. கவிதை அந்த ஒவ்வொரு சொல்லும் போகிற போக்கில் ஆழமான பதிவுகளை செய்கிறது. சிறப்பு. கம்யூனிஸ்டுகள் பெரும்பாலும் கவிதைகள் இலக்கிய வட்டங்கள் பெரிதும் அழைக்கப்படுவதில்லையே என்பது போன்று அவர் பேசினார் என்னிடத்திலே. என்னுடைய நோக்கம் இதை கூட உடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னபொழுது அவர் இன்னும் கொஞ்சம் உயரமாக எனக்கு பட்டார். ஆனால் உண்மை அதுவல்ல. மார்க்ஸ் உலகத்திலே தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர். அவர்தான் முதலில் சொன்னார், இயற்கை என்கிற தாய்க்கும் உழைப்பு என்கிற தந்தைக்கும் சேர்ந்து பிறக்கிற செல்வம் தான் காணுகிற செல்வங்கள் யாவும் என்று முதலில் சொன்னவர் மார்க்ஸ். இயற்கை மரண தூக்கத்தில் இருக்கிறது, உழைப்பு தான் அதை தட்டி எழுப்புகிறது என்று சொன்னவரும் மார்க்ஸ் தான். இல்லை என்றால் நதி ஆறுகள் அவ்வாறு இருக்கும், அணைகள் கட்டப்பட்டிருக்காது, இந்த மின்சாரங்கள் எட்டப்பட்டிருக்காது. எனவே உழைப்பு இலக்கியம் என்பது சாதாரணமானதல்ல, உழைப்பவர் இலக்கியம் என்பது சாதாரணமானதல்ல. அதே போன்று அவருக்கு 2 கதாபாத்திரங்கள் மிக அதிகமாக பிடிக்கும். ஒன்று பிரமத்தியோஸ், கடவுளிடம் இருந்த நெருப்பை, ஏகபோக நெருப்பை பறித்து கொண்டு வந்து அதை அனைவருக்கும் சமமாக்கினான் அல்லவா, அந்த கதாபாத்திரம் அவருக்கு மிக மிக பிடிக்கும். அதே போன்று அடிமை விலங்குடித்த மகத்தான மனிதர்கள், உலகில் இருக்கிற பல இலக்கியங்கள் வருகிற எல்லா மனிதர்களையும் அவருக்கு மிக ஆழமாக பிடிக்கும். அந்த பதிவுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே மார்க்சியத்துக்கு இலக்கியங்கள், ஆழமான இலக்கியங்கள் வசப்படும் உள்ளடங்கி இருக்கிறது மார்க்சியத்துக்குள். எனவே இலக்கியங்களை கடந்து செல்ல முடியாது, மொழியை கடந்து செல்ல முடியாது. கம்யூனிஸ்டுகள் மீது மொழிக்கு எதிரானவர்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கும் பதிவு இருக்கிறார்கள். மொழியை கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் கடந்து செல்லவில்லை. லெனின், மார்க்ஸ், ஸ்டாலின் எல்லோருமே ஒரு மொழிவழி தேசியத்திற்கான இலக்கணங்களை அவர்கள் தான் நான் அறிந்தவரை உலகத்திலேயே முதலில் வரைந்தவர்கள் என்றால் அது தவறல் என்று நான் அறிந்திடுகிறேன். ஒரு மொழிவழி தேசியத்திற்கான முதல் வரையறையை லெனின் தான் வரையறுத்தார். அதை திருத்தி ஸ்டாலின் அதை வரையறுத்தார். ஒரு மொழிவழி தேசியத்திற்கான, இன்றைக்கு பலர் பேசுகிறார்கள் அல்லவா, மொழிவழி தேசியத்தை பற்றி ஆழமாக அதிகமாக பேசுகிறார்கள். ஆனால் இதற்கான பாதையை, திசையை தந்தது லெனின், அதை செதுக்கி வடிவமைத்தது ஸ்டாலின். ஒரு மொழிவழி மாநிலம், ஒரு மொழிவழி பூகோள பரப்பு, உளவியல், இதற்கான ஆரம்ப ஆய்வுகளையும் கருத்துக்களையும் முன்மொழிந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். எனவே இலக்கிய செறிவு கம்யூனிசத்திற்குள் உண்டு. அந்த அறிக்கை, மேனிஃபெஸ்டோவே, உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், நீங்கள் அடைய இருப்பது பொன்னுலகம், இழக்க இருப்பது அடிமைச்சங்கிலி. இதற்குள் ஆழமான கவிதை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, சாதாரணமானதல்ல. அந்த சொல்லுக்குள் சமூக அறிவியல் இருக்கிறது. இவரது சகோதர நடைகளில் பல இடங்களில் தொட்டு தொட்டு அவர் காட்டி கடந்து செல்கிறார். இதுபோல ஒரு சமூக அறிவியல் முழக்கம் உலகில் இருக்கிறதா என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். உலகத்தில் எவ்வளவோ இயக்கங்கள் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், முழக்கங்கள் இருக்கிறது. எந்த முழக்கத்திலாவது சமூக அறிவியல் முழக்கம் இருக்கிறதா? எந்த முழக்கத்திலாவது விடுதலை முழக்கம் இருக்கிறதா?
அரசியலை அதிகமாக பேசுவதால் நான் இதை எழுப்புகிறேன். அந்த அவர் கவிதையில் அதிகமாக அரசியலை கேள்விக்குள்ளாக்குகிறார். நிறைய அரசியல் வார்த்தை நான் எண்ணி பார்த்தேன். 120 இடங்களுக்கு மேல் அரசியல் என்ற வார்த்தை வருகிறது. இங்கே கற்றவர்கள் இருக்கிறார்கள் பலர். இந்த செய்தி ஒளிபரப்புகிற போது பல ஆயிரக்கணக்கானவர்கள் பார்க்கக்கூடும். நான் அவர்கள் எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன், மிகுந்த நட்புடன் தோழமையுடன் கேட்கிறேன். உலகத்தில் எந்த இயக்கத்திலாவது இப்படி சொல்கிற போது தலைவர்களையோ அரசியல் கட்சிகளையோ எளிதில் கடந்து செல்கிறேன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தில் எல்லோரும் கடமையாற்றி இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒரு கரம் கூப்பி நாம் வணங்குகிறோம், அது வேறு. ஆனால் நான் எழுப்புவதை ஒரு அரசியல் தளத்தில் நின்று, அறிவு தளத்தில் நின்று எல்லோரும் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இதை எழுப்புகிறேன். உலகத்தில் எந்த இயக்கத்தினுடைய முழக்கத்திலாவது சமூக அறிவியல் இருக்கிறதா? எந்த கட்சி, எந்த தலைவர் விடுதலை முழக்கம் இருக்கிறதா? விடுதலை அடங்கி இருக்கிறதா? உலகத்தில் எந்த இயக்கத்திலும் எந்த தலைவர்கள் இடத்திலும் முன்மொழியப்படாத சமூக விடுதலையும் சமூக அறிவியலும் உள்ள ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம். நான் இதை மிகைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் சொல்லி பாருங்கள். நாம் எல்லோரும் இந்த சமூகம் சொல்லி பாருங்கள். நாம் எல்லோரும் இந்த ஜாதி சொல்லி பாருங்கள். இன்றைக்கு அதுதான் தமிழ்நாட்டில் அதிகமாக கேட்கிறது. நான் இந்த ஜாதி என்றால் பிறிதொரு ஜாதி அல்ல என்கிற இடைவெளியை அவர்களே உருவாக்கி விடுகிறார்கள். இது சமூக அறிவியலுக்கு பொருந்துமா? விடுதலைக்கு பொருந்துமா? சரி, நாம் இந்த மதம் என்று சொல்லி பாருங்கள். நாம் எல்லோரும் இந்துக்கள். அப்படி என் துணைவி இஸ்லாமியர் என்று சொன்னால் எனக்கும் என் துணைவிக்குமே இடைவெளி. அந்த முழக்கத்தில் அறிவியல் இல்லை, விடுதலை இல்லை. சரி, நாம் தமிழர் என்று சொல்லி பாருங்கள். ஓங்கி எவ்வளவு தமிழ் ஒரு செவ்வியல் மொழி, உலகத்தில் தொன்மை மொழிகளில் ஒன்று. அந்த மொழி இன்னும் பயணப்படுகிறது, அதற்கு இன்னும் உயிர் இருக்கிறது, அதற்கு அழிவு நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் தமிழ் அனுசரிப்பு மொழி. பிற மொழிகளை ஏற்றுக்கொள்ளும், பிற மொழியை தனதாக்கிக் கொள்ளும், பிற மொழியின் சிறப்புகளை தனதாக்கிக் கொள்ளும், பிற மொழிகளை மதிக்கும். எனவேதான் தமிழ் அழியவில்லை. கிரேக்கம் அழிந்து விட்டது, பாரசீகம் அழிந்து விட்டது, ஈஜிப்ட் மொழிகள் அழிந்து விட்டது, சமஸ்கிருதம் அழிந்து விட்டது. அதை சொன்னால் ஒன்றிய அரசுக்கு கோபம் வரும். உண்மை அதுதான். அதை பேசுகிற மக்களை தேட வேண்டி இருக்கிறது. இது மொழி மீதான தாக்குதல் இல்லை. எல்லா மொழியும் நாம் விரும்புகிறோம், நேசிக்கிறோம். ஆனால் அந்த மொழி இல்லை இன்றைக்கு. காரணம், அது உறவாடுவதில்லை, கதவடைத்துக் கொள்கிறது. உலகிலேயே நாம் அறிந்தவரை ஒரு மொழி கதவடைக்காமல் பிற மொழியுடன் உறவாடி பிற மொழியின் சிறப்புகளை தனக்குள் நிரப்பிக் கொள்கிற உலகத்தின் செவ்வியல் மொழிகளில் தமிழ் தலை சிறந்த மொழி என்பதை, எனவேதான் தமிழ் திசை என்று கூட நீங்கள் சொல்கிறீர்கள். தமிழுக்கான அரசியல் திசை சமத்துவம் தான். அதை சொல்லும் காலம் வரும். அந்த திசையே தான். இல்லைன்னா தமிழ் கேள்விக்குள்ளாகும், மொழி கேள்விக்குள்ளாகும். உலகின் தலை சிறந்த இந்த மொழியை கொண்டு ஒரு சமத்துவத்தை படைக்க முடியவில்லை, இந்த பூமியை பொதுவாக்க முடியவில்லை என்றால் என் மொழியை கேள்வி அல்லவா? மொழி உயர்வுதான். இந்த மொழிக்கு நிகரில் நம்ம உயிருக்கு மேல் அது. ஆனால் நாம் தமிழர் என்று சொல்லி பாருங்கள். என் மனைவி மலையாளி, எனக்கும் மனைவிக்குமே இடைவெளி வரும். அதற்குள் சமூக அறிவியல் இருக்கிறதா? கேள்வி. சரி, நான் இந்தியர் என்று சொல்லி பாருங்கள். நாம் இந்தியாவை நேசிக்கிறோம், இல்லை என்றால் தேச விரோதி என்று நம்மை சொல்லுவார்கள், அர்பன் நக்சலைட் என்று கூட நம்மை சொல்லுவார்கள். அதற்காக அல்ல, உள்ளபடியே நாம் நாட்டை நேசிக்கிறோம். நம்முடைய நாடு இது, நம்முடைய மக்கள் நேசிக்கிறோம். நான் இந்தியன் என்று சொல்லி பாருங்கள். நான் பாகிஸ்தான் அல்ல என்கிற இடைவெளி இருக்கும். ஐரோப்பியர்கள் என்று சொல்லி பாருங்கள். நாங்கள் ஐரோப்பியர்கள், ஒரு யூனியன், ஐரோப்பிய கூட்டு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று படித்த உலகின் பூந்தோட்டம் அது ஐரோப்பா. நாங்கள் ஐரோப்பியர்கள் என்றால் நாங்கள் ஆப்பிரிக்கர்கள் அல்ல, இடைவெளி இருக்கிறது. நண்பர்களே, இங்கே எல்லோரும் கற்றவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். உங்கள் அறிவுக்கு இருகரம் கூப்பி நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன். உலகத்தில் ஒரே ஒரு முழக்கம் தான். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் அறிக்கையில், உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழக்க இருப்பது அடிமை சங்கிலி, அடைய இருப்பது பொன்னுலகம் என்று சொன்னார்கள் அல்லவா? இந்த முழக்கத்தில் இடைவெளியை காட்டுங்கள். உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்கிற இந்த முழக்கத்தில் இலக்கியம் இருக்கிறது, கவிதை இருக்கிறது, செவ்வியல் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது. இந்த முழக்கத்தில் சமூக அறிவியலுக்கு, இந்த முழக்கம் சமூக அறிவியலுக்கு புறம்பு என்று யாராவது சொல்ல முடியுமா உலகத்தில்? இதுவரை யாராவது சொன்னதுண்டா? இது ஒரு விடுதலை முழக்கம், அறிவியல் முழக்கம். ஆனால் அதற்கு அருகில் நெருங்கி வர கற்றவர்களே ஏன் தயங்குகிறார் என்று தெரியவில்லை. அதை உடைக்கிறார் கவிஞர் பல இடங்களில். அவருக்கு அதை
ஆழமாக அரசியலாக சொல்லலாமா கூடாதா என்கிற தயக்கத்தில் கடந்து கடந்து செல்கிறார். எவ்வளவு சிறப்பு! வெட்டுகிற அந்த முடியில் யார் பெரியவர்? அரசியல் முடியா, மருத்துவ முடியா, நடிகர் முடியா, எது பெரியது என்று அவர் கேட்கிற அந்த கேள்வியில் அவர் நிறைவாக சமத்துவ முடிதான் சிறப்பு என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். சமதர்ம முடிதான் சிறப்பு என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். துயரங்களை சொல்லிவிட்டு அது தீர்வுக்கான திசையை கடந்து போவது நல்ல முறை அல்ல. நாம் கண்முன்னால் பார்க்கிறோம், துயரங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. இந்த அநீதிகளை வீழ்த்துவது எது? வீழ்த்தியது எது? எந்த கருத்தியல் வீழ்த்தும்? அங்கே ஒரு துணிச்சலாக நீங்கள் உங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அந்த துணிச்சல் கார்கிக்கு இருந்தது, மார்க்சியம் கார்கி. லெனின் சொல்வார், ரஷ்ய புரட்சியை உந்தி தள்ளியதில் இந்த நாவலுக்கு, தாய் என்கிற இந்த நாவலுக்கு மகத்தான பங்கு உண்டு என்று சொல்வார். ரஷ்ய புரட்சியை உந்தி தள்ளியதிலே ஒரு நாவலுக்கு பெரும் பங்கு உண்டு. இப்போ உங்கள் கவிதைக்கும் அந்த பங்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். மிக சாதாரணமாக மனிதராக இருக்கலாம், ஆனால் இந்த சமூகம் மாற வேண்டும். இந்த சமூகத்தோடு உங்களுக்கு உடன்பாடு இல்லை. இது ஜாதியாலான சமூகம் இல்லையா? என்ன சொன்னாலும் ரொம்ப தாழ்வாக இந்த வேலைக்கு போ என்று அவர் சொல்கிறார்கள் அல்லவா? பிறப்பால் தாழ்வு ரெண்டுமே பகுத்தறிவுக்கு ஒத்து வராது. இப்ப நான் என்ன ஜாதி? என் உயரத்தை வைத்து, என் மொழியை வைத்து, என் நிறத்தை வைத்து இந்த ஜாதி என்று சொல்ல முடியுமா? ஜாதி அறிவியல் அல்ல, பகுத்தறிவு அல்ல. ஆனால் அது ஆழ்மனங்களில் கெட்டிப்பட்டிருக்கிறது. இதை எப்படி உடைப்பது? சட்டம் போட்டால் உடையுமா? கல்விதான். ஒரு அறிவியல் பூர்வமான கல்வியில் தான் ஜாதி உலர்ந்து உதிரும். சமூக அறிவியல் கல்வியால், இந்த கல்வி அல்ல. ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் கல்வி அல்ல, சமூக கல்வி. ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் பெரும் படி படித்தவர்கள் பெண்ணை எப்படி பார்க்கிறார்கள்? பெண் மீதான சொல்லாடல் என்ன? ஜாதி எப்படி பார்க்கிறார்கள்? அதன் மீதான கருத்து என்ன, பார்வை என்ன? இந்த சமூகத்தின் மீதான பார்வை என்ன? எவ்வளவு கற்றவர்கள், அறிஞர்கள் பத்திரிகையில் இருக்கிறார்கள், தொலைக்காட்சியில் இருக்கிறார்கள், அரசியல் கட்சியில் இருக்கிறார்கள், கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள், அறிவில் சிறந்தவர்கள். இந்த சமூக அமைப்பை அப்படியே கடந்து செல்கிறார்கள். பெரும் தலைவர்கள் தோன்றினார்கள், மகத்தான தலைவர்கள், தமிழ் மண்ணில் மக்கள் தலைவர்கள் இந்த சமூகத்தை அப்படியே விட்டு விட்டு கடந்து விட்டார்கள். யாருக்கும் துணிச்சல் இல்லை இந்த சமூகத்தை கேள்விக்குள்ளாக்குவதை. 40 கோடி பேருக்கு தேவையான சொத்தை 4 பேர் வைத்திருக்கிறார். நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, சட்டம் துணை போகிறது. இது தவறு. இது சமூக உழைப்பு. நீங்கள் சொல்வது போல் சமூக உழைப்பு இது, சமூகத்தால் ஆன உழைப்பு இது. இயற்கையுடன் மனிதன் போராடி போராடி பெறுகிற செல்வங்கள் எல்லாம் தனியார் மடியில் இருப்பதை கற்றவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்களே. நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, பெரும் அறிவுத்துறை வேடிக்கை பார்க்கிறது. யார் உழைக்கிறானோ முச்சடைக்கு முத்தெடுத்தால் அதை பறித்துக் கொள்கிறான் ஒருவன். பறிக்கிறவன் மடியில் இருக்கிறது. கட்டி தங்கத்தை வெட்டி எடுப்பவன் தொழிலாளி, அதை பறித்துக் கொள்கிறவன் மடியில் இருக்கிறது. எனக்கு அரசியல் அதிகாரமும் அப்படிதான் இருக்கிறது, சில தனி நபர் மடியில் குவிந்திருக்கிறது. ஒன்றிய அரசு அதற்கு உதாரணம். இவையெல்லாம் ஜனநாயகப்பட வேண்டும் என்றால் எந்த சித்தாந்தம், எந்த கருத்தியல்? நாங்கள் இப்படி சொன்னால் எங்கள் மீதான தாக்குதல் வேறு. நீங்கள் 6 சீட்டு 5 சீட்டு. இது ஒரு பயணத்தில், பல கட்சி இயங்கும் முறையில் இந்த பயணத்தில் நாங்கள் இடறுகிறோம், வீழ்கிறோம், முன்னேறுகிறோம். இது ஒரு பயணம். இது எங்கள் மொழியில் போர்த்தந்திர முறை. நாங்கள் அந்த காலத்துக்காக காத்திருக்கிறோம். உழைக்கிறவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், பண்பாளர்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த புள்ளியில் நகர்கிற பொழுது நாங்கள் வெளிப்படுவோம். கம்யூனிஸ்ட் பேரியக்கம் வெளிப்படும். அவ்வாறு வெளிப்படுகிற போது யார் ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்களோ அவர்களோடு தான் நாங்கள் இருப்போம். உங்கள் முன்னேற்றம் தான் எங்கள் முன்னேற்றம். அரசியல் அதிகாரமே அவர்களை சார்ந்ததுதான். நான் முடிக்கிறேன், அதிகம் பேசவில்லை. இந்த கவிதைக்குள் நான் வருகிறேன். கவிதை மிகச்சிறப்பு, ரொம்ப அற்புதமான கவிதை. பட்டுக்கோட்டைக்கு பிறகு, தமிழொலிக்கு பிறகு ஜீவபாரதி, நம்ம கவிதா பாரதி, ஜீவபாரதி பலர் இருக்கிறார்கள் அல்லவா? நமக்குள் செந்தில்நாதன் பலர் இருக்கிறார்கள். அதே போல திராவிட இயக்கங்களில், பல இயக்கங்களில், காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட கவிஞர்கள் பெரும் முற்போக்காளர்கள் தான். ஆனால் அவர்களெல்லாம் இந்த புள்ளியை எதிர்பார்க்கிறார்கள். இந்த புள்ளி விரைவடைய வேண்டும், வலுவடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். காலம் கனியும், ஒரு சுற்று வரும், அந்த புள்ளி வலுவடையும். உங்களோடு தான் நாங்கள், எங்களோடு தான் நீங்கள், நாம் தான் நிறைவில் வெல்லுவோம் என்று சொல்லி உங்கள் கவிதைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நான் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். நிறைவாக மண்டேலா சிறையிலிருந்து வெளியில் வந்தபோது கூட அவரை கேட்டார்களாம். அவரும் கொஞ்சம் கவிதைகள் எழுதுவார். நிறைய பேர் இடது சிந்தனையாளர்களுடைய கவிதைகள்லாம் வெளிவராமலே போய்விட்டது. எப்படியோ பாப்புலர் நெருடா வந்தது, ஜூலியஸ் புசிக்கு வந்தது,
பல கவிதைகள் வெளிவராமல் இருக்கிறது. இன்னும் மண்டேலாக்கும் கவிதை வரும். மண்டேலா சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகும் மண்டேலாவை கேட்டார், நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியாவை என்றார். இப்ப சொல்லியிருப்பாரான்றது தெரியல. இந்த ஆட்சியாளர்களை பார்த்து இந்தியா மீதான பிம்பமே மாறுகிறது. இந்தியா ஒரு குறியீடு, உலகத்தின் குறியீடு, ஜனநாயகத்தின் குறியீடு, அயலுறவு கொள்கையின் குறியீடு, விடுதலை போராட்டங்களை ஆதரிப்பதன் குறியீடு. ரொம்ப துணிச்சலாக இந்தியா வியட்நாம் விடுதலை போராட்டத்தை ஆதரித்தது, ஆப்பிரிக்க விடுதலை போரை ஆதரித்தது, கியூப விடுதலை போரை ஆதரித்தது. உலகமே எதிர்த்த போது பிடல் காஸ்ட்ரோவை இங்கு அழைத்தார், சேகோவராவை இங்கு அழைத்தார் நேரு. எவ்வளோ முரண்கள் எங்களுக்கு உண்டு அரசியலாக. ஆனால் அது ஒரு துணிச்சல். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற ஒரு போர் வீரனை அமெரிக்கா மிரட்டிய பொழுதும் சேவை இங்கு அழைத்து அவர் பேசினார், உரையாடல் செய்தார். அந்த துணிச்சல் இன்றைக்கு இல்லை. கண்முன்னால் பாலஸ்தீனோ அடித்து நொறுக்கப்படுவதை இந்தியாவுடைய நாடாளுமன்றம் அதன் தலைவர்கள் பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்க்கிறார்கள். இதை விட வெட்கக்கேடு இந்தியாவில் வேறு இல்லை. ஆனால் மண்டேலா வெளியில் வந்து இந்தியா என்கிறார். இந்தியா மீது அவ்வளவு நம்பிக்கை. இந்தியா நட்புறவின் பக்கம், விடுதலையின் பக்கம். அந்த நம்பிக்கையில் இந்தியா என்றார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. அடுத்த வரி கேட்டார்கள், ஏதாவது 4 வரி சொல்லுங்கள், எழுதி வைக்கலாம் என்று. மண்டேலா சொன்னார், எஜுகேஷன், கல்விதான். Education is a powerful weapon which is using the new world to change the world. இங்கேதான் கற்றவர்களை, பல்வேறு அறிவுத்துறையினரை பார்த்து நான் கரங்குவிப்பி கேட்கிறேன். மண்டேலா யாரோ இல்ல, 20 ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்தவர். 20 ஆண்டு சிறைக்கு பிறகு வெளியில் வந்து அவர் சொல்லுகிறார், இந்த கல்வியின் மூலம் சமூகத்தை மாற்றுங்கள் என்று. என்ன சமூகம்? நிலவுவது முதலாளித்துவ சமூகம், ஏகாதிபத்திய சமூகம். இது மாற வேண்டும் என்றால் என்ன சமூகம்? அவரே சொல்லுகிறார், ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, சமமும் சமத்துவமும். எனவே அன்பரே, நீங்கள் சொல்வது போல் சோசியலிசத்திற்கும் கம்யூனிசத்திற்கும் மரணமும் இல்லை, தோல்வியும் இல்லை. அதுதான் வெல்லும். உங்களை போன்றவர்கள் அதிகமாக வர வர, உங்களை போன்ற எழுத்தாளர்களும் கவிஞர்களும் கலை இலக்கிய விற்பனர்களும் அதிகம் தேவைப்படுகிறார்கள். இந்த உலகத்தோடு நாம் மோத வேண்டும், ஏகாதிபத்தியத்துடன், மத அடிப்படைவாதிகளுடன், அதிகாரத்தை குவித்துக் கொள்கிற அதிகாரம் படைத்தவர்களுடன் நாம் போரிட வேண்டும். நமது உருவம் சிறியது, நம்ம எள்ளி நகையாடலாம். ஆனால் நாம் பற்றி நிற்கிற கருத்தியல் வலுவானது. அதான் நிறைவில் வெல்லும். அது இந்த உலகை வாகை சுடும். உலகம் முழுவதும் இந்த கருத்தியல் வெல்லும். அந்த காலம் வருகிற போது நீங்களும் அதில் இருப்பீர்கள், நீங்களும் பேசப்படுவீர்கள். அதுபோல் எழுத்து உங்கள் எழுத்து. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.